வணக்கம் நேயர்களே, ஒரு மணி செய்திகளை வழங்குவதற்காக தாரணி. முதல் தலைப்புச் செய்திகளை பார்ப்போம். திண்டிவனம் சிப்காட் வளாகத்தில் 155 கோடி ரூபாய் மதிப்பில் அமையும் மருத்துவ பூங்கா. சென்னையிலிருந்து காணொலியின் வாயிலாக அடிக்கல் நாட்டினார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். வசதிகளை கொண்ட ஸ்டேட் ஆஃப் தி ஆர்ட் மருந்து பூங்கா, ரூபாய் 5 நீர் சுத்திகரிப்பு நிலையம், மருந்து பொருட்களை சேமிப்பதற்கான சேமிப்பு கிடங்கு போன்றவை உருவாக்கப்பட உள்ளது. தி கேரளா ஸ்டோரி படம் வெளியாகும் திரையரங்குகளில் காவல்துறை பாதுகாப்பு. சென்னை, கோவை உள்ளிட்ட இடங்களில் தீவிர கண்காணிப்பு. தி கேரளா ஸ்டோரி திரைப்படத்தை தமிழ்நாட்டில் வெளியிடுவதற்கு எதிர்ப்பு. கோவையில் இஸ்லாமிய அமைப்புகள் போராட்டம் நடத்திய நிலையில் காவலர்களுடன் தள்ளுமுள்ளு. தமிழ்நாடு ஆளுநர் தனது பொறுப்பினை மறந்து உள்நோக்கத்துடன் செயல்படுகிறார். நியூஸ் 18 தமிழ்நாடுக்கு திமுக எம்பி திருச்சி சிவா பிரத்யேக பேட்டி. கலாக்ஷேத்ரா கல்லூரி மாணவிகளுக்கு பாலியல் தொல்லை அளித்த வழக்கில் உதவி பேராசிரியர் ஹரிபத்மனுக்கு ஜாமீன் வழங்க உயர்நீதிமன்றம் மீண்டும் மறுப்பு. காவல்துறை எதிர்ப்பை அடுத்து வழக்கு விசாரணை ஜூன் மாதத்திற்கு ஒத்திவைப்பு. முரப்பநாடு கிராம நிர்வாக அலுவலர் கொலை வழக்கில் கைதான 2 மீது குண்டர் சட்டம் பாய்ந்தது. தூத்துக்குடி காவல் கண்காணிப்பாளர் பரிந்துரையின் பேரில் மாவட்ட ஆட்சியர் நடவடிக்கை. பொறியியல் படிப்பிற்கான ஆன்லைன் விண்ணப்ப பதிவை துவக்கி வைத்தார் உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி. ஜூன் 4ஆம் தேதி வரை விண்ணப்பிக்க அவகாசம். பொறியியல் படிப்பில் பொதுப் பிரிவினருக்கான கலந்தாய்வு ஆகஸ்ட் 7ஆம் தேதி தொடங்கும். தமிழ்நாடு அரசு அறிவிப்பு. தேசியவாத தலைவர் பதவியிலிருந்து விலக வேண்டாம். மக்களவை தேர்தல் நெருங்கும் நிலையில் சரத்பவாருக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வேண்டுகோள். மகளிருக்கு இலவச பயணம் என கூறிவிட்டு நகர பேருந்துகளின் எண்ணிக்கை குறைப்பு. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. சென்னையில் புதிய உச்சம் தொட்டது ஆபரண தங்கத்தின் விலை. சவரனுக்கு 200 ரூபாய் உயர்ந்து 46,200 ரூபாய்க்கு விற்பனை. மதுரையில் பச்சை பட்டுடுத்தி வைகை ஆற்றில் இறங்கினார் கள்ளழகர். ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டத்துடன் வரவேற்ற மக்கள். நீரோடும் வகையில் வைகையில் மக்கள் வெள்ளம். தண்ணீரை பீச்சி அடித்து கொண்டாடி தீர்த்த பக்தர்கள். மதுரையில் ராமராயர் மண்டகப்படி வந்த கள்ளழகருக்கு தீர்த்தவாரி. தண்ணீரை பீச்சி அடித்து குளிர்வித்த பக்தர்கள்.
விசாரணை கைதிகளிடம் பல் பிடுங்கிய விவகாரம். பெற்றோருடன் சிபிசிஐடி விசாரணைக்கு ஆஜரான சிறுவன். கூகுள் பிளே ஸ்டோரில் இருந்து 221 சட்டவிரோத லோன் ஆப்கள் அகற்றம். தமிழ்நாடு சைபர் கிரைம் தடுப்பு பிரிவு தகவல். திருவாரூரில் 1 கிலோ இஞ்சி 240 ரூபாய்க்கு விற்பனை. இஞ்சி விளையும் இடங்களில் கனமழையால் வரத்து குறைந்தது. பிச்சைக்காரன் 2ஆம் பாகத்தை வெளியிட சென்னை உயர்நீதிமன்றம் அனுமதி. மற்றொரு படத்தை காப்பியடித்து எடுக்கப்பட்டதாக தொடர்ந்த வழக்கில் உத்தரவு. ஐபிஎல் தொடரில் நடப்பு சாம்பியன் குஜராத்தை இன்று எதிர்கொள்கிறது ராஜஸ்தான். ஜெய்ப்பூரில் இரவு 7:30 மணிக்கு இரு அணிகளும் பலப்பரீட்சை. வன்முறை ஏற்பட்ட மணிப்பூரில் இயல்பு நிலை திரும்பியது. பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ள ராணுவம் அறிவிப்பு. ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 200 ரூபாய் உயர்ந்து 46,200 ரூபாய் என்ற புதிய உச்சத்தை எட்டியிருக்கிறது. சர்வதேச சந்தை நிலவரத்திற்கு ஏற்ப இந்தியாவில் தங்கத்தின் விலை மாறுபட்டு வருகிறது. அதன்படி கடந்த மாதத்திலிருந்தே தங்கத்தின் விலை படிப்படியாக உயர்ந்து வருகிறது. இந்நிலையில் சென்னையில் ஆபரண தங்கம் சவரனுக்கு 200 ரூபாய் உயர்ந்து 46,200 ரூபாய் என்ற புதிய உச்சத்தை தொட்டுள்ளது. 1 கிராம் தங்கம் 25 ரூபாய் உயர்ந்து 5,775 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. வெள்ளி விலையும் 1 கிராமிற்கு 90 காசுகள் அதிகரித்து 83 ரூபாய் 70 காசுக்கு விற்பனையாகிறது. கடந்த 3 நாட்களில் மட்டும் தங்கத்தின் விலை சவரனுக்கு 1,280 ரூபாய் உயர்ந்து உள்ளதால் தங்கம் வாங்குவோர் கவலை அடைந்துள்ளனர். அமெரிக்க பெடரல் ரிசர்வ் வங்கி வட்டி உயர்வு, வாராக்கடன் அதிகரிப்பு, வருவாய் குறைவு உள்ளிட்ட காரணங்களால் சிலிகான் வேலி வங்கி, சிக்னேச்சர் வங்கி, ஃபர்ஸ்ட் ரிபப்ளிக் ஆகிய வங்கிகள் திவாலாகின. அதைத் தொடர்ந்து பேக்வெஸ்ட் மற்றும் வெஸ்ட் அலையன்ஸ் பேங்காப் ஆகிய வங்கிகளும் கடும் வீழ்ச்சியை சந்தித்து வருகின்றன. இதனால் தங்கம் விலை உயர்ந்து வருவதாக கூறப்படுகிறது. மதுரையில் லட்சக்கணக்கான பக்தர்களின் ஆரவார முழக்கத்திற்கு மத்தியில் பச்சை பட்டணிந்து வைகை ஆற்றில் கள்ளழகர் இறங்கினார். மதுரை சித்திரை திருவிழாவின் சிகர நிகழ்ச்சியின் கொண்டாட்டம் இது. சித்ரா பௌர்ணமி அன்று மண்டூக முனிவருக்கு சாப விமோச்சனம் கொடுக்கும் நிகழ்வுக்காக கள்ளழகர் வைகை ஆற்றில் இறங்குவது வழக்கம். அதற்காக அதிகாலை 2:30 மணிக்கு தல்லாக்குளம் பிரசன்ன வெங்கடாச்சலபதி கோவிலில் ஆண்டாள் சூடி கொடுத்த மாலையை அணிந்து தங்க குதிரை வாகனத்தில் கள்ளழகர் எழுந்தருளி வைகை ஆற்றை நோக்கி புறப்பட்டார். வழியில் உள்ள கருப்பணசுவாமி கோவிலில் 1000 பொன் சப்பரத்தில் எழுந்தருளினார். அதன்பின் ஆழ்வார்புரம் வடகரை பகுதியில் தங்கக்குதிரை வாகனத்தில் எழுந்தருளி கள்ளழகர் பவனி வந்தார். ஆழ்வார்புரத்திலிருந்து ஆற்று முகத்வாரத்திற்கு கள்ளழகர் வந்ததும் வைகை ஆற்று மண்டகப்படியில் வீரராகவ பெருமாள் 3 முறை முன்னும் பின்னும் சென்று அவரை வரவேற்றார்.
மணி அளவில் பச்சை பட்டு அணிந்து வைகை ஆற்றில் கள்ளழகர் இறங்கினார். தாமரை மலர்களால் நீர் நிரப்பப்பட்டிருக்கும் பகுதியில் கள்ளழகர் இறங்கியதும் அவர் மீது தண்ணீரை பீச்சி அடித்தும் கோவிந்தா கோவிந்தா என்ற முழக்கமிட்டும் ஆட்டம் பாட்டத்துடன் அழகரை பக்தர்கள் கொண்டாடி தீர்த்தனர். வைகையில் இறங்கிய போது லட்சக்கணக்கான பக்தர்கள் ஆற்றிலும் அதன் கரையிலும் குழுமியிருந்தனர். கோவிந்தா கோவிந்தா என விண்ணதிர முழக்கமிட்டு சூடமேற்றையும் முட்டையடித்தும் அழகரை வழிபட்டனர். அருமையா இருக்கு, ரொம்ப அற்புதமா இருக்கு. குழுகுழுன்னு எப்பவுமே வெயிலால இறங்குவார் அழகு மலையான். இந்த ட்ரிப் அற்புதமா குழுகுழு வசதியோட அருமையா இறங்குறாரு. இந்த இத்தனை தலையும் 1000 தலை 1000 புண்ணியம் சொல்லுவாங்க. அந்த வைப்ரேஷன் இங்க நிறைய இருக்கு சார். இது மறக்க முடியாததா இருக்கு. நாங்க வருஷம் வந்துகிட்டு இருக்கேன் சார். ரொம்ப மிக மகிழ்ச்சியா இருக்கு. மக்களும் சந்தோஷமா இருக்காங்க. எல்லாரும் எல்லா வரம் பெற வேண்டும் சார். திருவிழா பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதோட மக்களை பார்க்கறது ரொம்ப ஹாப்பியா இருக்கு. எனக்கு இந்த இயர் தான் மேரேஜ் ஆச்சு. இவங்களோட ஃபர்ஸ்ட் டைம் இருக்கிறது ரொம்ப ஹாப்பியா இருக்கு. அழகர் வேடம் போட்டு நாங்கள் அழகர் இது வண்டி ஒரு எங்கெங்க அழகர் போறாரோ அவர் போற இடமெல்லாம் நாங்கள் தண்ணி பீச்சு வருஷம் அவருக்கு எங்களுடைய பிரார்த்தனையை நிறைவேற்றி வர்றோம். தொடர்ந்து வீரராகவ பெருமாள் வீற்றிருந்த மண்டகப்படியை 3 முறை கள்ளழகர் வலம் வந்தார். அமைச்சர் பொன்முடி அவர்கள் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அந்த காட்சிகளை நேரலையில் பார்ப்போம். எழுதியிருக்கிறேன். அது ஆங்கிலத்திலிருந்து விரைவிலே தமிழிலேயும் வெளியிடுவதற்கான ஏற்பாடுகளை செய்து கொண்டிருக்கிறேன். ஆகவே ஆளுநர் அவர்கள் நிச்சயமாக நானும் அந்த புத்தகத்தை அவருக்கு அனுப்பி வைப்பேன். திராவிடர் இயக்கம் என்பது தமிழகத்தில் மட்டுமல்ல, இந்தியாவிற்கு மட்டுமல்ல, உலகத்திற்கே தேவை இருக்கிற அனைத்து சமூக இயக்கங்கள் சோசியல் மூவ்மெண்ட்ஸ் அனைத்திற்கும் வழிகாட்டியாக இருக்கிற இயக்கம் தான் திராவிடர் இயக்கம். அந்த அளவோடு நான் உங்களிடமிருந்து நிறைவு செய்கிறேன். நிச்சயமாக ஆளுநர் வந்து ஒரு மசோதா நிறுத்தி வச்சா அது வந்து காலாவதி ஆயிடுச்சு அர்த்தம் சொன்னாரு. போராட்டம் அறிவிச்சீங்க. திராவிட மாடல் பற்றி ஆளுநர் பேசியதற்கு தொடர்பாக செய்தியாளர்கள் மத்தியில் அமைச்சர் பொன்முடி பேசிய அந்த காட்சிகளை நாம் பார்த்தோம். தேசியவாத காங்கிரஸ் தலைவர் பதவியிலிருந்து விலகும் முடிவை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என சரத்பவாரை திமுக தலைவரும் தமிழ்நாடு முதலமைச்சருமான மு.க.ஸ்டாலின் கேட்டுக் கொண்டுள்ளார். 1999ஆம் ஆண்டு தேசியவாத காங்கிரஸ் கட்சியை தொடங்கிய சரத்பவார் 4 முறை மகாராஷ்டிர முதலமைச்சராக பதவி வகித்தார். கடந்த 2019ஆம் ஆண்டு மகாராஷ்டிர சட்டப்பேரவை தேர்தலுக்கு பிறகு சிவசேனா, காங்கிரஸ், தேசியவாத காங்கிரஸ் கட்சிகளை ஒரே அணியில் சேர்த்து மகாவிகாஸ் அகாடி என்ற கூட்டணியை உருவாக்குவதில் முக்கிய பங்கு வகித்தார். அடுத்த ஆண்டு நடைபெறும் மக்களவைத் தேர்தலுக்காக பாஜகவிற்கு எதிராக உள்ள கட்சிகளை ஒருங்கிணைக்கும் பணியில் தீவிரமாக ஈடுபட்டு வந்த நிலையில் திடீரென கட்சித் தலைவர் பதவியிலிருந்து விலகுவதாக சரத்பவார் அறிவித்தார். இந்த முடிவை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று சரத்பவாருக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் கோரிக்கை விடுத்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள டுவிட்டர் பதிவில் 2024 மக்களவைத் தேர்தல் நெருங்கும் நிலையில் நாடு முழுவதும் மதசார்பற்ற கூட்டணியை பலப்படுத்துவதில் முக்கிய தலைவராக சரத்பவார் இருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். எனவே தேசியவாத காங்கிரஸ் தலைவர் பதவியில் தொடர வேண்டும் என்றும் முதலமைச்சர் ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார்.
தேசியவாத காங்கிரஸ் கட்சி தலைவராக சரத்பவார் தொடர வேண்டும் என அக்கட்சி கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. அக்கட்சிக்கு புதிய தலைவரை தேர்வு செய்ய சரத்பவாரால் நியமிக்கப்பட்ட கமிட்டி கூட்டத்தில் இந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. இதனை தேசியவாத காங்கிரஸ் கட்சியின் துணைத் தலைவர் பிரபுல் பாட்டீல் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். பிச்சைக்காரன் 2 படத்தை வெளியிட அனுமதி அளித்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. பிச்சைக்காரன் 2 திரைப்படத்தில் நடித்துள்ள விஜய் ஆண்டனி அதனை இயக்கி தயாரித்துள்ளார். இந்த நிலையில் தங்களது தயாரிப்பு நிறுவனம் கடந்த 2016ஆம் ஆண்டு வெளியிட்ட ஆய்வுக்கூடம் என்ற திரைப்படத்தின் கதையை அனுமதியின்றி காப்பியடித்து பிச்சைக்காரன் 2 திரைப்படம் எடுக்கப்பட்டுள்ளதாக ராஜகணபதி என்பவர் வழக்கு தொடர்ந்துள்ளார். எனவே அந்த திரைப்படத்தை வெளியிட தடை விதிக்க வேண்டும் என கூறி ராஜகணபதி என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார். மேலும் நஷ்டஈடாக 10 லட்சம் ரூபாயை வழங்க வேண்டும் எனவும் மனுவில் அவர் குறிப்பிட்டிருந்தார். இதற்கு பதில் மனு தாக்கல் செய்த தயாரிப்பாளர் விஜய் ஆண்டனி ஆய்வுக்கூடம் படத்தை தாம் பார்த்தது கூட இல்லை எனவும் பிச்சைக்காரன் 2 படத்திற்கும் ஆய்வுக்கூடம் படத்திற்கும் எந்த ஒற்றுமையும் இல்லை எனவும் தெரிவித்திருந்தார். இந்த வழக்கை விசாரித்த நீதிமன்றம் பிச்சைக்காரன் 2 படத்தை வெளியிட அனுமதி அளித்தது. அதேவேளையில் படத்தை வெளியிடுவதன் மூலம் கிடைக்கும் வருவாய் விவரங்களை ஆடிட்டர் சான்றிதழுடன் 60 நாட்களில் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்ய வேண்டும் என உத்தரவிட்டது. அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விஜயின் 68வது படத்தை இயக்குநர் கோபிச்சந்த் இயக்குவார் என தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் செந்தில் வழங்க கேட்போம். செந்தில், இது தொடர்பான விவரங்கள் என்ன? தாரணி, நடிகர் விஜய் தற்போது லியோ திரைப்படத்தில் நடித்து வருகிறார். அந்த திரைப்படத்தை லோகேஷ் கனகராஜ் இயக்குகிறார். இந்த திரைப்படத்திற்கான படப்பிடிப்பு இன்னும் 30 நாட்களில் முடிந்துவிடும் என்று கூறப்படுகிறது. இதற்கு அடுத்தது விஜய் எந்த திரைப்படத்தில் நடிப்பார் என்ற தகவல் சமீப காலமாக வெளியாகி வந்தது. அந்த திரைப்படத்தை தெலுங்கு இயக்குனர் கோபிச்சந்த் இயக்குவார் எனவும் கார்த்திக் சுப்பராஜ் இயக்க உள்ளார் எனவும் இருவேறு கருத்துக்கள் நிலவி வந்தன. இந்த நிலையில் அந்த திரைப்படத்தை கோபிச்சந்த் இயக்குவது உறுதியாகி இருப்பதாகவும் மேலும் அந்த திரைப்படத்தை தமிழ் தயாரிப்பாளரான RP சௌத்ரி தயாரிப்பார் எனவும் தகவல் கிடைத்திருக்கிறது. இதற்காக ஒப்பந்தம் கையெழுத்தாகி நடிகர் விஜய்க்கு முன்பணம் செலுத்தப்பட்டதாகவும் வழங்கப்பட்டதாகவும் தெரிவித்திருக்கிறார்கள். கோபிச்சந்த் சமீபத்தில் பாலகிருஷ்ணாவை, அதாவது தெலுங்கில் வெளியான வீரசிம்ஹா ரெட்டி என்ற திரைப்படத்தை இயக்கியிருந்தார். அந்த திரைப்படம் வசூல் ரீதியில் பெரும் வெற்றி அடைந்தது. இதைத் தொடர்ந்துதான் நடிகர் விஜயிடம் அவர் கதை கூறியிருந்தார். இந்த நிலையில் அந்த திரைப்படம் உறுதியாகி இருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. தாரணி, நன்றி செந்தில் ராஜா, விரிவான தகவல்களுக்கு. கோவையில் வணிகர் தினத்தை ஒட்டி நகரில் உள்ள பெரும்பாலான கடைகள் அடைக்கப்பட்டுள்ளன. தமிழ்நாட்டில் இன்று வணிகர் தினம் கடைபிடிக்கப்படுகிறது. 40வது வணிகர் தினத்தை ஒட்டி தமிழகம் முழுவதும் கடைகள் அடைக்கப்படும் என்று வணிகர் சங்க பேரமைப்பு தலைவர் விக்ரமராஜா தெரிவித்திருந்தார். அதன்படி கோவையில் பெரும்பாலான கடைகள் அடைக்கப்பட்டுள்ளன. கடைகள் மூடப்பட்டிருப்பதால் லுக்கடம் காய்கறி சந்தை, தியாகிகுமரன் சந்தை உள்ளிட்ட சந்தைகள் வெறிச்சோடி காணப்படுகின்றன. தொடர்ந்து செய்திகளை ஒரு நிமிட செய்திகளாக பார்க்கலாம். கடந்த 4 மாதங்களில் கூகுள் பிளே ஸ்டோரிலிருந்து 221 சட்டவிரோத கடன் செயலிகள் அகற்றப்பட்டுள்ளதாக தமிழ்நாடு சைபர் கிரைம் தடுப்பு பிரிவு தெரிவித்துள்ளது. ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் உள்ளிட்ட சமூக வலைதளங்களில் 40 சட்டவிரோத இடுகைகள் மற்றும் உள்ளடக்கங்கள் தடுக்கப்பட்டுள்ளதாகவும் தமிழ்நாடு ஆளுநர், முதலமைச்சர் உள்ளிட்டோர் குறித்து வெளியிடப்பட்டிருந்த 386 அவதூறு வீடியோக்களை அகற்ற ட்விட்டர் மற்றும் யூடியூபிற்கு கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. ரிசர்வ் வங்கியால் அங்கீகரிக்கப்படாத மேலும் 61 கடன் செயலிகளை அகற்றவும் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. கடந்த 4 மாதங்களில் மகளிருக்கு நகர பேருந்துகளில் இலவச பயணம் என்று அறிவித்துவிட்டு தமிழ்நாடு முழுவதும் பேருந்துகளின் எண்ணிக்கையை திமுக அரசு குறைத்துவிட்டதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், ஆட்சிக்கு வந்து 24 மாதங்கள் முடிவடைய உள்ள நிலையில் இதுவரை ஒரு புதிய பேருந்தை கூட திமுக அரசு வாங்கவில்லை என்றும் இதுதான் நிர்வாகத்திறனற்ற திமுக அரசின் சாதனை என்றும் சாடியுள்ளார்.
ஏற்கனவே சென்னையில் தனியார் பேருந்துகள் ஒப்பந்த முறையில் இயக்கப்படும் என்று கூறிய திமுக அரசு தற்போது ஓட்டுநர்கள் குறைவாக உள்ளதால் நடத்துனர்களுக்கு வேலை இல்லை என்று கடந்த சில நாட்களாக அரசு பேருந்து நடத்துனர்களுக்கு பணி வழங்காமல் இருப்பதாக செய்திகள் வருவதாகவும் கூறியுள்ளார். இந்த நிலையை பார்க்கும்போது பேருந்து சேவையை தனியாருக்கு தாரை வார்க்க இதுபோன்ற சித்து விளையாட்டுகளில் திமுக அரசு ஈடுபட்டுள்ளதோ என்ற சந்தேகம் எழுந்துள்ளதாகவும் அவர் விமர்சித்துள்ளார். உடனடியாக புதிய பேருந்துகளை வாங்கி மகளிர் பயணம் செய்வதற்கு வசதியாக நகர பேருந்துகளின் செயல்பாட்டினை அதிகரிக்க வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டுள்ளார். கூகுள் சிஇஓ சுந்தர் பிச்சையின் ஊதிய விவரம் கூகுள் ஊழியர்களிடம் கடும் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. கூகுள் மற்றும் அதன் தாய் நிறுவனமான ஆல்பபெட்டின் தலைமை செயல் அதிகாரியாக தமிழ்நாட்டைச் சேர்ந்த சுந்தர் பிச்சை உள்ளார். இவருக்கு 2022ஆம் ஆண்டுக்கான ஊதியமாக இந்திய மதிப்பில் 1846 கோடி ரூபாய் வழங்கப்பட்டதாக கூகுள் தெரிவித்துள்ளது. நிதி பற்றாக்குறையை காரணமாக கூறி ஊழியர்களுக்கான சலுகைகள் பெருமளவு குறைக்கப்பட்டு 12,000 ஊழியர்கள் பணி நீக்கம் செய்யப்பட்ட நிலையில் சுந்தர் பிச்சை மற்றும் மற்ற பணியாளர்களின் ஊதிய ஏற்றத்தாழ்வுகள் ஊழியர்களிடையே புயலை கிளப்பியுள்ளது. சராசரி ஊழியரை விட 800 மடங்கு அதிகமாக சுந்தர் பிச்சை ஊதியம் பெற்றது விவாதத்தை ஏற்படுத்தியுள்ளது. கூகுள் நிறுவனத்தின் தகவல் தொடர்பு பக்கங்களில் இது குறித்த கருத்துக்களும் மீம்ஸ்களும் குவிந்துள்ளதாக கூறப்படுகிறது. நிதி சேமிப்பு ஊழியர்களிடம் மட்டுமே தவிர கடினமாக உழைக்கும் சிஇஓ மற்றும் நிறுவன துணைத் தலைவர்களுக்கு இல்லை என குமரி உள்ளனர். ஆப்பிள் சிஇஓ டிம் குக் கடந்த ஆண்டு தனது ஊதியத்தில் 40% குறைத்துக் கொண்டதையும் கூகுள் ஊழியர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். கடந்த 2021ஆம் ஆண்டு சுந்தர் பிச்சை 2200 கோடி ரூபாய்க்கு மேல் ஊதியம் பெற்றார் என்பது குறிப்பிடத்தக்கது. நம்ம ஊர் செய்திகள் சிலவற்றை பார்ப்போம். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே பட்டதாரி இளைஞர் ஒருவர் சிறுவர் சிறுமியருக்கு இலவசமாக குத்துச்சண்டை பயிற்சி வழங்கி வருகிறார். புவனேஸ்வரிப்பேட்டையை சேர்ந்த கிஷோர் குத்துச்சண்டை வீரர் ஆவார். இவர் ராபின்சன் குளத்தில் இலவச பயிற்சி நடத்தி வருகிறார். குடியாத்தம் மட்டுமின்றி சுற்றியுள்ள கிராமங்களில் இருந்தும் சிறுவர் சிறுமியர் பெண்கள் பயிற்சியில் ஆர்வமுடன் பங்கேற்கின்றனர். பயிற்சிக்கு வருபவர்களுக்கு தினம்தோறும் பால், முட்டை, கொண்டைக்கடலை போன்றவற்றையும் கிஷோர் வழங்கி வருகிறார். நிறைய பேர் ஃபோன் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அந்த ஃபோனை டைவர்ட் பண்ணுறதுக்கு கிளாஸ் பயிற்சி தரோம். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா பசங்க எல்லாமே ஸ்ட்ரென்த்தாக இருக்கணும், உடல் வலிமையும் மன வலிமையும் இருக்கணும்னு சொல்லிட்டு இந்த கிளாஸ் வந்து பாக்ஸிங் கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா எடுக்கிறோம். வேலூர் மாவட்டம் குடியாத்தத்தில் எஸ்பிஐ வங்கி ஏடிஎம் கண்ணாடியை உடைத்த நபரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். சித்தூர் கேட் பகுதியில் உள்ள ஏடிஎம் மையத்தில் அடையாளம் தெரியாத நபர் ஒருவர் கண்ணாடிகளை உடைத்துக் கொண்டிருப்பதாக தகவல் கிடைத்தது. இதையடுத்து அங்கு சென்ற காவலர்கள் அவரை கைது செய்தனர். முதற்கட்ட விசாரணையில் அவர் அதே பகுதியில் சுற்றித் திரியும் மனநலம் பாதிக்கப்பட்ட நபர் என தெரியவந்துள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் வத்தலகுண்டு அருகே ஆம்னி வேனும் லாரியும் மோதிக்கொண்ட விபத்தில் பெண் உட்பட 3 பேர் உயிரிழந்தனர். வண்டிபெரியாறிலிருந்து கோவைக்கு டீத்தூள் ஏற்றி சென்ற லாரியும் திருவாரூரிலிருந்து கொடைக்கானலுக்கு வந்த ஆம்னி வேனும் கணவாய்மேடு என்ற பகுதியில் நேருக்கு நேர் மோதி விபத்திற்குள்ளானது. இதில் ராபிக், வீரமணி, சமீரா பானு, சாதிக் ஆகியோர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். சேகர் என்பவர் படுகாயமடைந்தார். விழுப்புரம் அருகே கோலியனூரில் உள்ள புத்துவாயம்மன் கோவிலில் சித்திரை தேரோட்டம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. 60 அடி அலங்கரிக்கப்பட்ட தேரில் அம்மன் எழுந்தருளினார். ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தேரை வடம் பிடித்து இழுத்தனர். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி அருகே ஆண்மயில் ஒன்று தோகை விரித்தாடும் வீடியோ சமூக வலைதளங்களில் வரவேற்பை பெற்று வருகிறது. வெங்கடாபுரம் கிராமத்தில் மயில் ஒன்று தோகை விரித்து ஆடியுள்ளது. அதனை அப்பகுதி இளைஞர்கள் படம் பிடித்துள்ளனர். இத்துடன் இந்த செய்தி தொகுப்பு நிறைவுக்கு வருகிறது. இணைந்திருங்களது நியூஸ் 18 தமிழ்நாடு.